இறைவனின் 99வது ஆட்டம். ஒரு நாட்டின் இளவரசர் ஒரு ஞானியை பார்க்க வந்தார். சுவாமி, எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, நான் ஒரு நாட்டின் அரசர், ஆனால் ஏதோ ஒன்று இல்லாதது போல் என் மனம் வெறுமையாக இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் எனக் கேட்டார். அதற்கு அந்த ஞானி கூறினார், நீங்கள் கடவுளின் 99வது ஆட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கவலை தீர்ந்துவிடும் என்றார். அது என்ன 99வது ஆட்டம் என்றார். வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக அதே நேரம் சாதாரண நிலையில் இருக்கும் ஒருவரை கண்டுபிடித்து அவர் வீட்டு வாசலில் 99 பொற்காசு கொண்ட ஒரு முடிச்சையும் இதில் 100 தங்க காசு இருக்கிறது என ஒரு சீட்டிலும் எழுதி வைத்து விடுங்கள் என ஞானி கூறினார். அதன்படியே தன் காவலாளிகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் வீட்டு வாசலில் 99 காசு கொண்ட ஒரு பையையும் இதில் 100 தங்க காசு இருக்கிறது என ஒரு சீட்டிலும் எழுதி வைத்துவிட்டார். வீட்டிற்கு வந்த காவலாளி வீட்டு வாசலில் இருக்கும் பையை பார்த்து பிரித்து எண்ணியதில் 99 காசு இருப்பதைக் கண்டு, ஐயோ, ஒரு காசு எங்கே போயிற்று என தேடி தேடி மன உளைச்சலுக்கு ஆளானார். மனிதர்கள் இப்படிதான் தன்னிடம் உள்ள எதற்கும் சந்தோஷப்படாமல் இன்னும் என ஓடி ஓடி அலைந்து தன் நிம்மதியை தொலைக்கிறார்கள். உச்சி முதல் பாதம் வரை உடல் உறுப்புகள் அனைத்தும் அங்கவனம் இல்லாமல் பிறந்திருப்பதே பெரிய சொத்துதான். இதற்கு ஈடாக எதையும் கூற முடியாது. எனவே இருப்பதைக் கொண்டு நிறைவாக உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.